வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒரு வருடம்தான் தேர்தலுக்கு. அதிமுக எதிர்பாராத இடத்தில் திமுக வைத்த செக். பட்ஜெட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் மட்டுமே உள்ள நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு முன் தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இதுதான். அடுத்த வருடம் பட்ஜெட் பாதி பட்ஜெட் தான். முழு பட்ஜெட் கடைசியாக தாக்கல் செய்யப்படுவதால் இன்று தாக்கல் செய்யப்பட பட்ஜெட் நீண்ட நேரம் எடுக்கப்பட்ட தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2 மாதம் அளவிற்கு மேல் உருவாக்கப்பட்ட பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டு மட்டும் 2.5 மணி நேரம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுக்க 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பட்ஜெட் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. மக்களிடம் பட்ஜெட் சென்று சேர வேண்டும், அரசு வழங்கும் அறிவிப்புகள் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்று திமுக இந்த முடிவை எடுத்துள்ளது. இதில் திமுக வெளியிட்ட 6 அறிவிப்புகள் மக்களிடம் பெரிய கவனம் பெற்றுள்ளது. முக்கியமாக தேர்தலை மனதில் வைத்து இந்த 6 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதில் முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக செகண்ட் ஒன், ஏற்கனவே பெண்கள் ஆதரவு திமுக பக்கம் உயர்ந்து வரும் நிலையில் பெண்களை அதிகரிக்கும் விதமாக இன்னும் பல அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க கூறிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும். பணிபுரியும் பெண்களின் வசதிக்காக மேலும் 10 இடங்களில் தோழி விடுதிகள் கட்டப்படும். மாவட்டம் தோறும் இவ்வகை விடுதிகள் அமைக்கும் இலக்கை நோக்கி அரசு செயல்படுகிறது. 3ஆம் பாலினத்தவரின் சமூக மேம்பாட்டை உறுதி செய்ய உயர்கல்வி செல்லும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர்களை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத மகளிருக்கு மீண்டும் உரிய வாய்ப்பை விரைவில் வழங்கப்படும். எல்லாருக்கும் பணம் கிடைக்கும் வகையில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். 3ஆவதான அறிவிப்பு தேர்ட் ஒன், பெண்கள் பெரிய பத்திரப்பதிவு செய்தால் பதிவு கட்டணம் 1% குறைவு. ரூபாய் 10 லட்சம் வரை மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களின் பத்திர பதிவுகளுக்கு இது பொருந்தும். விடியல் பயணம் காரணமாக பேருந்து பயணம் செய்யும் மகளிர்களின் சதவீதம் 60 வரை உயர்ந்துள்ளது. மாதம் 88 ரூபாயை பெண்கள் சேமிப்பதற்காக திட்டம் குழு அறிக்கை கூறப்படுகிறது. 4ஆவதான அறிவிப்பு ஃபோர்த் ஒன், சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரவிலான இந்த புதிய நகர அமைக்கப்படும். இதில் ஐடி பார்க்குகள், பன்னாட்டு கட்டிடங்கள், புதிய ஐடி நிறுவனங்கள், மெட்ரோ, உலகத்தர வசதி, புதிய நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருப்பது போன்ற வசதிகளுடன் குளோபல் சிட்டி அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகத்தரமான வசதிகள் எல்லாம் இருக்கும் வகையில் இந்த சிட்டி அமைக்கப்பட உள்ளது. 5ஆவதான அறிவிப்பு ஃபிஃப்த் ஒன், சரண்டர் பணபலம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அரசு பணியாளர்கள் தங்களின் ஈட்டி விடுப்பில் வருடந்தோறும் 15 நாட்கள் ஒப்பளிப்பது செய்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கை ஏற்க மறுப்பால் ரூபாய் 22,152 கோடி தராத மத்திய அரசை கண்டிக்கிறோம். ஆனால் அதற்காக அவர்களின் 3 மொழிக் கொள்கையை ஏற்க முடியாது. மும்மொழி கொள்கையை ஏற்காததால் ஒன்றிய அரசு ரூபாய் 2150 கோடியை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை. மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரத்தில் இருந்து அதற்கான நிதியை விடுத்துள்ளது. இருமொழி கொள்கையை விட்டு தரமாட்டோம் என உறுதியாக உள்ள முதல்வரின் பக்கம் நின்று மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். 6ஆவதான அறிவிப்பு சிக்ஸ்த் ஒன், சென்னை பூந்தமல்லி பேரூர் மெட்ரோ
வழித்திடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் விமான நிலையம் கிளாப்பாக்கம் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ரூபாய் 9,335 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு பட்டாபிரா மெட்ரோ வழித்தடம் நீட்டிப்பு ரூபாய் 9,777 கோடியும், பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூரில் மெட்ரோ வழித்தடம் நீட்டிப்பு ரூபாய் 8,779 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவே தற்போது வெளியான பட்ஜெட் தகவல் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.